வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 21/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை, குளிகை 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சூரிய உதயம் 6:02, கரணம் 7:30 முதல் 9 மணி வரை, திதி இன்று மாலை 5:48 வரை, அமாவாசை பின்பு பிரதமை, நட்சத்திரம் இன்று இரவு 11:34 வரை, சித்திரை பின்பு சுவாதி, யோகம் சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:34 வரை, பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. மேஷராசி நேயர்களை, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அமைதியுடன் செயல்படவும், தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். நட்புகள் அதிகமாகும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நிம்மதியான நாள். பரணி வளர்ச்சிகள் கூடும். கிருத்திகை நட்புகள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, எதிலும் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். பிரச்சனைகள் தீரும். ஆதாயங்கள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். தொழிலில் லாபங்கள் கூடும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை ஆர்வம் ஏற்படும். ரோகிணி பிரச்சனைகள் தீரும். மிருகசிரேஷம் உதவிகள் கிடைக்கும். மிதுனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நாளை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நிம்மதியான நிலை உண்டாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். யோசித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மிருகசிரேஷம் நட்புகள் கிடைக்கும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். கடகராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். நிம்மதியான நிலை உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தேகநலன் சீராகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். சொந்த பந்தங்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் நட்புகள் கிடைக்கும். பூசம் தேகநலன் சீராகும். ஆயில்யம் வருமானம் கூடும். சிம்மராசி நேயர்களே, இல்லத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஆதாயங்கள் கூடும். மனதில் நினைத்த காரியத்தை நினைத்தகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். வளர்ச்சிகள் அதிகமாகும். கவனமாக செயல்படுவது நல்லது. சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். மனக்கசப்புகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நிம்மதியான நாள். பூரம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். நட்பு வட்டாரம் விரிவடையும். உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். கௌரவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை வளமான நாள். துலாம் ராசி நேயர்களே, அலுவலகத்தில் கௌரவங்கள் ஏற்படும். மாற்றங்கள் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மற்றவர்களின் மீது அக்கறை செலுத்துவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நெருக்கம் உண்டாகும். விசாகம் அலைச்சல்கள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். குழந்தைகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் அலைச்சல்கள் கூடும். மனுஷம் நெருக்கம் உண்டாகும். கேட்டை பொறுமையுடன் செயல்படவும். தனுசராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களினால் அனுகூலங்கள் ஏற்படும். பொருள் வரவுகள் கூடும். சேமிப்புகள் அதிகமாகும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். முயற்சிகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். பூராடம் பொருள் வரவுகள் கூடும். உத்திராடம் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். குழந்தைகள் அனுசரித்து செயல்படுவார்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திராடம் நினைத்தது நிறைவேறும். திருவோணம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அவிட்டம் தன்னம்பிக்கை கூடும். கும்பராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள்.
முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் நினைத்தது நிறைவேறும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். பிள்ளைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வண்டி வாகன சேர்க்கைகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி கௌரவங்கள் கூடும். மீனராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். அலைச்சல்களின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். மேல் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். பொருள் வரவுகளில் லாபமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நிதானம் தேவை. உத்திரட்டாதி பொறுமையுடன் செயல்படவும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.